இந்த குரு பெயர்ச்சி உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரை பலன்களை சொன்னாலும் அது தோராயமாகத்தான் சொல்ல முடியும். காரணம், உங்கள் ஜாதகம் என்பது நீங்கள் பல பிறவிகளாக வாழ்ந்து வந்த அந்தரங்கம். அதை நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவை அணுகி உங்கள் புதிர்களை தெரிந்து கொண்டால்தான் இந்த குரு பெயர்ச்சி மட்டுமல்ல, எந்த குரு பெயர்ச்சிக்கும் துல்லிதமான பலன்களை பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது மீனராசி அன்பர்களான உங்களுக்கு குரு பயிற்சி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 2 ஜூன் 2026 முதல் 25 ஜூன் 2027 வரை. என்ன மீனராசி அன்பர்களே, ஏற்கனவே நீங்க கடந்த 2 வருஷம் படாத பாடுபட்டீங்க. 24 ஜூன் டு 25 ஜூன் உங்க படை மாண்டு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. படைன்றது ஒரு மனிதனுடைய உங்களுடைய வெல்த் தான் சொல்றேன். ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு. ரொம்ப பலவீனமான ஜாதகமா இருந்தா ரெண்டுமே போயிருக்கும். அடுத்தது 25 ஜூன் டு 26 ஜூன் தலைமறைவு வாழ்க்கை. இப்பதான் தலையை எடுத்து வெளியே வருவீங்க. 5 குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட நல்ல நேரத்தில் இருக்கீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுடைய மதிப்பு மரியாதையை மீண்டும் பழையபடி கொண்டு வருகிறது. மேலும் ஒரு நண்பன் நண்பி மூலமான நல்ல லாபம் கிடைக்கிறது. செய்யும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கிறது. அதன் பிறகு பெரிய மனிதர்கள், தந்தையை போன்ற மனிதர்கள் அல்லது சில பேருக்கு தந்தையின் சொத்து கை கொடுக்கும், கிடைக்கப்பெறும். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமண பேச்சுக்கள் நடைபெறும். ஆனால் அடிப்படை ஜாதகத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்ற கிரகமைப்பு இருந்தால் நடக்கும், இல்லை என்றால் பேச்சோடு நின்றுவிடும். அதே போல் குழந்தை பாக்கியம் பிறக்க வேண்டும் என்ற கிரகமைப்பு உள்ளவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்கால கல்விக்காக, உயர் கல்விக்காக வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற யோகம் உள்ளவர்களுக்கு அதற்கான லோன் ப்ராசஸ் ஆகி அதுவும் சக்சஸ் ஆகும். இப்போ இந்த குரு பயிற்சியை 7 நிலைகளில் நான் சொல்ல போறேன். அதாவது முதல் நிலை வருகின்ற 2 ஜூன் 2026 முதல் 2 ஜூன் 2026 முதல் 12 ஜூலை 2026 வரை இந்த காலகட்டம் முழுக்க உங்களுடைய தொழில் மீது கவனம், உங்களுடைய லட்சியத்தின் மீது கவனம். பணம் எப்படி தொழிலில் நூதனமான வகையில், டெக்னாலஜி வகையில் அறிவார்த்தமாக சம்பாதிக்கலாம் என்ற முழு அட்டென்ஷனை தரக்கூடிய காலம். கடந்த கால கடன்களை எப்படியெல்லாம் நிவர்த்தி செய்யலாம் என்று திட்டம் தீட்டும் காலம். இரண்டாவது நிலை 12 ஜூலை 2026 முதல் 22 டிசம்பர் 2026 வரை. இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? இது முழுக்க உங்களுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக சேமிப்பை தொழிலில் மூலதனம் செய்து, நன்றாக என் வார்த்தையை கவனிக்க வேண்டும், உங்களுடைய சேமிப்பை விற்று உங்களுடைய சேமிப்பை கொண்டு வந்து தொழிலில் மூலதனம் செய்து சம்பாதிக்கணும், சுய தொழில்னு நினைப்பீங்க சில பேர். இன்னும் சில பேர் தூரதேசம், வெளிநாடு உத்தியோகம், வெளி மாநிலம் டிரான்ஸ்ஃபர் ஆவீங்க, ஃபாரின் போடுவீங்க. ஃபாரின் போகணுன்ற ஜாதக கிரகமைப்பு உள்ளவங்களுக்கு ஃபாரின் வாய்ப்பு கிடைக்கும். மொத்தத்தில் கடுமையான உழைப்பின் மூலமாக பணம் ஈட்டும் காலம்தான் 2வது நிலை. 3வது நிலை 22 டிசம்பர் 2026 முதல் 25 ஜூன் 2027 முழுக்க ரொட்டேஷன் மூலமாகவும், வியாபார ரொட்டேஷன் மூலமாகவும், பார்ட்னர்ஷிப் ரொட்டேஷன் மூலமாகவும், ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் மூலமாகவும் பணம் ஈட்டக்கூடிய நேரம். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சில பேருக்கு ஏற்கனவே நிச்சயித்திருந்தால் இப்போது தங்கு தடையின்றி நடக்கும். அப்படிப்பட்ட ஜாதகத்தில் திருமணம் நடக்கணும் என்ற கிரகமைப்பு இல்லைன்னா நடக்கும். பின்னாடி மீண்டும் பிரச்சனை பிரிவினையும் வரலாம். ஜோதிடம் என்பது ஆசை வார்த்தைகளை கூறி கற்பனை கோட்டைகளை கட்டுவதல்ல, இருக்கும் யதார்த்தத்தை தெரிந்து கொள்வது. அதனால்தான் இவ்வளவு விலாவரியாக சொல்கிறேன். இல்லை என்றால் இந்த கலையின் மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். இது நடக்கும் கலையாக சொன்னால்தான் உங்களுக்கு நடக்கும். கற்பனை கலையாக சொன்னால் நடக்கவே நடக்காது. அடுத்தபடியாக 3வது நிலை 22 ஜூன், 3வது நிலை 22 டிசம்பர் 2026 முதல் 25 ஜூன் 2027 சொல்லியாகிவிட்டது. கல்வியின் மூலமாக உயர்வு. ஏற்கனவே யாராவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இருந்தால் அதில் நல்லா பாஸ் ஆவீங்க. கல்வி தேர்ச்சி. பிறகு ரொட்டேஷன் மூலமாக பணம் கொண்டு வருதல். பிறகு சில பேருக்கு திருமணம் நடைபெறுதல், குழந்தை பாக்கியம் ஏற்படுதல் அந்த கிரகமைப்பு ஜாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. 4வது நிலை 3 செப்டம்பர் 2026 முதல் 1 ஜனவரி 2027 வரை. திடீர் அதிர்ஷ்டம் 6 தொகையில் வரும். 6000, 60,000, 6 லட்சம், 60 லட்சம், 6 கோடி, 60 கோடி, 600 கோடி, 6000 கோடி கூட வந்துடும். அப்படிப்பட்ட
தொழில்துறையில் நீங்கள் ஈடுபட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா, ஏன்னா எனக்கு அப்படிப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்கள தெரியும், அவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். இல்லைன்னா அந்தந்த விரலுக்கு ஏற்ற மாதிரி நிப்பாட்டிக்கணும். 6000, 60,000, 6 லட்சத்தோடு நிப்பாட்டிக்கணும். பிறகு 5வது நிலை முழுக்க 19 செப்டம்பர் 2026 முதல் 15 நவம்பர் 2027 எச்சரிக்கையாக இருக்கணும். கைப்பணம் போய் எங்கேயோ அகப்பட போகுது, எங்கேயோ லாஸ் ஆக போகிறீங்க, ஹெல்த் டிசார்டர் ஆக போகுது, சகோதர சண்டை வரப்போகுது, தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரப்போகுது, குடும்பம் கொஞ்சம் பொருளாதார கஷ்டத்தை சந்திக்க போகுது, ஹெல்த் டிசார்டர் வரத்துக்கு அதிகாரம் உண்டு. எச்சரிக்கையாக ஹெல்த்தை பார்த்துக்கங்க. ஆமாம், பிளட் ப்ரெஷர் அதிகமாகலாம், இல்லைனா லோ பிபி வரலாம், லோ ப்ரெஷர் வரலாம். இது 5வது நிலை முடிந்து 6வது நிலை 31 அக்டோபர் 2026 முதல் 24 ஜனவரி 2027. இந்த காலகட்டம் நல்ல நேரத்தில் ஒரு கெட்ட நேரம். கடங்காரங்கிட்ட போய் லாக் ஆகுறீங்க. உங்கள் சொத்தையோ நகையையோ வச்சு பணம் கொடுப்பான்னு கேட்குற நேரம். ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தால் இப்போ தான் வந்து உங்களை கடன்காரன் ஒரு நங்குன்னு பிடிப்பான் அவங்க மண்டையில் கை வச்சு. மொத்தத்தில் இது கடன்காரங்கிட்ட கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டு மன சங்கடப்படுற காலம். அவ்வளோதான். உங்களுக்கெல்லாம் எதுக்குங்க வேட்டி சேலை, உங்களுக்கெல்லாம் எதுக்குங்க வேட்டி சொக்கா, உங்களுக்கெல்லாம் ஏங்க பேண்ட் ஷர்ட்டு, சொன்ன தேதியில் பணத்தை கொடுக்க முடியல. அதே மாதிரி பெண்களாக இருந்தால் உங்களுக்கெல்லாம் எதுக்குமா சேலை ரவிக்க, சொன்ன நேரத்தில் பணம் கொடுக்கல, நீங்களாம் என்னம்மா அப்படின்னு கேட்டுட்டான்னா மனசோட கஷ்டப்படும். அப்படிப்பட்ட நேரம். அங்கிருந்து வாங்க. வந்தீங்கன்னா 7வது நிலை 13 டிசம்பர் 2026 முதல் 13 ஏப்ரல் 2027. இந்த காலகட்டம் மீண்டும் தலைமறை வாழ்க்கை. யாராவது செக் பவுன்ஸ் கேஸ் இருந்தால் எச்சரிக்கையாக இருக்கணும். போய் லாக் ஆகிற நேரம் என்ன, அதனால ஆன்டிசிபேட்டரி பெயிலை முன்னாடியே எடுத்து வச்சுக்கிங்க. இந்த காலம் ஒரு தலைமறைவு வாழ்க்கை. எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு நினைச்சும் தலைமறைவா இருக்கலாம், இல்ல உண்மையிலே கடன்காரனுக்கு பயந்துன்னு தலைமறைவா இருக்கலாம், இல்ல கௌரவத்துக்கு பயந்துன்னு தலைமறைவா இருக்கலாம். எது எப்படியோ தலைமறைவாக இருக்கக்கூடிய காலம். எச்சரிக்கை எச்சரிக்கை. மேலும் ஜென்ம சனியில 7ல் இருக்கீங்க என்று கூறி, இதுதான் இந்த மீனராசிக்கான குரு பெயர்ச்சி பலாபலன்களை இதுவரையில் நான் 12 நிலைகளிலும் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன். நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.